கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ஏப்ரல் மாத வாக்குத்தத்த ஆராதனையிலே உங்களை பார்ப்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இந்த நாளில நமக்காக செயல்படும். நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்த ஒரு காரியம் எல்லாம் இந்த மாதத்தில் நடக்கும். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப நாளா வேத போல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. தியானிச்சுக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, பயப்படாத. அது அந்த பகுதி கூட அல்ல, இந்த மாதத்துல நமக்கு கொடுத்த ஒரு வார்த்தை, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. பேசலாம். இதுதான் நம்ம ஜெபிச்சு கொண்டிருந்தோம் பாருங்க. அந்த ஜெபத்துக்கு பதில் வந்தது. பேசலாம். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அவர் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இந்த சகரியா எலிசபெத்துடைய வாழ்க்கையில கூட நம்ம பார்க்கும்போது அவங்க ஒரு ஜெபத்துக்காக அவங்களுக்கு எல்லாமே இருந்துச்சு. அவங்களுக்கு குழந்தை இல்லை. அவங்க பல நாட்கள் அந்த ஒரு ஜெப குறிப்பு வைத்து எழுதியிருப்பாங்க, ஜெபித்திருக்கலாம். ஆனா அவங்க கர்த்தருடைய காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஜெபித்தது கூட மறந்துருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் கர்த்தருடைய காரியத்தை இந்த சகரியா செய்து கொண்டே இருக்கும்போது நாமும் கூட ஜெபிக்க வேண்டும். ஜெபித்த பிற்பாடு ஒருவேளை நமக்கு பதில் வர தாமதமாக இருக்குமானால் அதற்காக நீங்கள் வேதனைப்படுவதை விட்டு எப்பயும் போல கர்த்தரை துதிச்சு கர்த்தரை ஆராதிச்சு, இந்த சகரியாவுக்கு அவனுடைய ஆசாரி ஊழிய முறைமையின்படி உன் தேவ சமூகத்துக்கு போகலாம். பிரைஸ் தி லார்ட். நீங்க எப்பயும் போல ஆலயத்துக்கு வாங்க, நல்லா நீங்க துதிங்க, பைபிள் ஸ்டடியில் கலந்து கொள்ளுங்க, நேரம் கிடைக்கும் போது ஜெபம் பண்ணுங்க, பைபிள் படிங்க. நீங்க அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலையேன்னு சொல்லி என்ன செய்ய வேண்டாம், வேதனைப்பட வேண்டாம். பிரைஸ் காட். அதை விட்டுருங்க. ஆனால் கர்த்தரை நோக்கி அவங்க கர்த்தருடைய காரியங்கள் எல்லாம் ஒழுங்கு பண்ணி ஆண்டவரை ஆராதிச்சுட்டு இருக்கிறான். திடீர் என்று தேவதூதருக்கு இடைப்படுறாரு. சகரியாவே பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்படும். பிரைஸ் தி லார்ட். இந்த மாதத்துல அநேக வாக்குத்தத்தங்கள் எல்லாம் வார்த்தையின் வடிவில் தான் இருக்குது. ஆனா மாமிசமா என்ன செய்யல. மாமிசமா என்ன தெரியுமா, நம்ம ஒரு காரியத்தை ஜெபிக்கிறோம், அதை பார்த்து. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு கார் வாங்கணும்னு வச்சுக்கோங்க. கார் வாங்குறதுக்காக ஜெபிக்கிறீங்க. நாம் அனுபவிக்கிறது சகல நன்மைகளும் நமக்கு சம்பூர்ணம் அப்படின்னு வார்த்தை. ஆனால் அந்த காரை வாங்கி அதுல உள்ள உட்கார்ந்து ஓட்டுவோம் பார்த்தீங்களா, அப்பதான் மாமிசமாய் மாறும். பிரைஸ் தி லார்ட். அதுபோல நம்முடைய ஃபைனான்ஸ், நம்முடைய சுகம், வியாதி இருக்குது, நம்ம பல நாட்கள் ஜெபிக்கிறோம், ஆனா சுகத்தை நம்ம என்ன செய்ய சரீரனும் அனுபவிக்கல. இந்த வார்த்தை மாமிசமா எப்போ மாறும்போது என்ன நடக்குதுன்னா, அதை அனுபவிப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். அதை நீங்க என்ன செய்வீங்க, அனுபவிப்பீங்க. இப்ப நமக்கு பற்றாக்குறையில் இருக்கிறோம், நிறைவான பணத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும், அனுபவிக்கவில்லை. ஆனா இந்த மாதத்துல கர்த்தருடைய ஆராய்ச்சியாளர் உன் வேண்டுதல் கேட்கப்படும். பிரைஸ் தி லார்ட். வார்த்தை மாமிசமாக வெளிப்படும் போது அங்கே பதில் உண்டாகிறது. பாருங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கூட ஒரு காரியம் ரொம்ப நீண்ட நாள் ஆயிடுச்சு. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் இருந்துச்சு, ஒரு ஜெப குறிப்பு மட்டும் என்ன செய்யல, நிறைவேற. நமக்கு கூட பாருங்க, சில ஜெப குறிப்பு நம்ம ஜெபிச்சிருப்போம், ஏங்கி இருப்போம். ஏன் ஆண்டவரே இது இன்னும் இந்த பிரச்சனை. ஒரு சில பேருக்கு வியாதியா இருக்கலாம், சில பேருக்கு பண பிரச்சனையா இருக்கலாம், சில பேருக்கு வேலை பிரச்சனையா இருக்கலாம், சில பேருக்கு குடும்ப காரியம், ஏதோ ஒன்று உங்களை அதிகமாய் அழுத்திக் கொண்டிருக்கிற பாரம் இந்த மாதத்தில் விலகும். பிரைஸ் தி லார்ட். அந்த கல் ஏற்கனவே புரட்டி தள்ளப்பட்டு இருக்கிறது. யாரு அந்த கல்லை எனக்கு புரட்டி தள்ளுவாங்க அப்படின்னு வேதனை. இன்னொன்று ஒன்று சொல்றேன் கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில ஒரு காரியம் தாமதமாயிட்டே இருக்குதுன்னா அதை பார்த்து பிசாசு சிரிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்றேன்னா, கழுகு அப்படியே அமைதியாக உட்கார்ந்துட்டே இருக்கும். ஆனால் அது போல யாராலும் பார்க்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஒரு நன்மை உங்கள் வர தாமதமாக இருந்தாலும் நீங்கள் பயப்படாதீங்க. பிரைஸ் தி லார்ட். நான் அந்த நன்மையை கர்த்தர் எனக்கு கொடுப்பேன். பாருங்க, இந்த ஆராதனை சூப்பர் ரெவல்யூஷன் கொடுக்காருப்பா. உலகத்தில்
உலகத்தின் தாய் ஒரு தொட்டியில் பிள்ளையா தாராட்டினா அந்த பிள்ளை என்ன செஞ்சிடும்? அழுதுட்டு இருக்கிற பிள்ளை நீங்க தூங்கலையா? யாரும் அல்லேலூயா. உலகத்தின் தாய் ஒரு பிள்ளையை தாளாட்டினால் அந்த பிள்ளை தூங்கிவிடும். என் தகப்பன் என்னை தாளாட்டினார், நான் எழுந்து பிரகாசிப்பேன். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். நான் திரும்ப என்ன சொல்லுன்னு கேட்பேன், சொல்லணும். அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். அது சொல்றாருப்பா, நல்லா புரிஞ்சுடுங்க. உலகத்தின் தாய் தகப்பன் நம்மை ஆறுதல்படுத்த முடியும். ஆனால் நம்ம ஆண்டவர் ஆறுதலையும் படுத்துவாரு, நமக்கு அந்த வேதனையை உண்டாக்கின அந்த பிரச்சனையை நீக்குவாரு, திரும்ப நம்ம எழுப்பி பிரகாசிக்க வைப்பாருங்க. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு நாள் ஒரு சகோதரர் ஜபாரில் ரொம்ப வாழ்க்கையில பல காரியங்கள் நினைச்சு அழுது கொண்டே இருந்தாங்க. அழுதுட்டே தூங்கிட்டாங்க ஜபாரியில். உடனே ஒரு தரிசனம், அது அவர் தூங்க நினைச்சுக்காரு, பரலோகத்துக்கு போனவாறு ஒரு இழைப்பாறு செய்யணும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தூங்கிட்டாங்க. டக்குன்னு ஒரு தரிசனம் இருக்குன்னா பரலோகத்துக்கு உங்களுடைய ஆவி எடுத்து கொள்ளப்படுகிறது. அங்கே போன உடனே இங்கிருந்து மனநிலை அங்கே இருக்குது. அங்கே போன உடனே அந்த பரலோகத்தில் எங்கேயாவது இடம் கிடைக்குமான்னு சொல்லி படுத்துருவோம்னு சொல்லி படுக்க போனாங்க. உடனே சத்தம் கேட்கலாம். இவரை உடனே கீழே இறங்கிங்க, இறக்கி நம்மளால என்ன சொல்லிட்டாங்க, பரலோகம் தான் இழப்பாளர்கள் ஸ்தலம். நம்ம கண்ணீர் பாடு பிரச்சனை இதெல்லாம் போய் அங்க போய் என்ன செய்ய போறோம், ஒரேடியா தூங்க போற நினைச்சிட்டு இருக்கிறோம். அங்க தூங்குறதுக்கே வழி இல்லை. பிரேஸ்ல பகலும் கிடையாதான், இரவும் கிடையாதான். அவர் நானே உனக்கு நித்திய வெளிச்சம். பிரேஸ்ல அங்க இப்ப நம்ம இங்க டான்ஸ் போடுறவங்களுக்கு அங்க ஈஸி ஆயிரும், சிரிக்கிறவங்களுக்கு ஈஸி ஆயிரும். ஆமென் சொல்லுங்க. அமைதியா இருப்பது நல்லதுதான், ஆனால் சிரிக்காமல் இருப்பது நல்லதில்லை. பிரேஸ்லா அப்போ ரிக்கார்ட் பண்ணி வச்சுட்டு ஒன்னா வரும் உங்களுக்கு. பிரேஸ்லா வாழ்க்கையை சிரிப்போடு பாருங்கள். பிரேஸ்லா இல்லையா? நம்ம மக்கள் சொல்றது, வெளி மக்கள் நிறைய கை தட்டுறாங்க, பாஸ் சூப்பரா போடுறீங்க, போடுங்க. பிரேஸ்லா திரும்ப சொல்லுங்க, என்ன சொல்லுங்க சொல்லுங்க. வாழ்க்கை என்பது காலை ஆரம்பிக்கும் போது பாத்திரத்தை எடுக்கும் போதே சிரிச்சுட்டு ஆரம்பிங்க. பேசலா இல்லையா? மகிழ்ச்சி, எல்லாத்தையும் மகிழ்ச்சி. இட்லி சுடுறது மகிழ்ச்சியில கொண்டு வாங்க, தோசை சுடுறது மகிழ்ச்சியை கொண்டு வாங்க, வேலை செய்வது மகிழ்ச்சியில் என்ன செய்யுங்க. நீங்க புன்னகையோடு வேலை செய்ய பார்த்து பிள்ளைங்க எல்லாரும் என்ன செய்யணும், புன்னகையோடு இருந்திக்கணும். பேசலா இல்லையா? சரியும் போது அமைதியா இருப்பது நல்லதுதான், ஆனால் சிரிக்காம இருப்பது நல்லதல்ல. நிஜமாவே நல்லது இல்லைங்க. நம்ம சிரிக்கும் போதுதான் நம்ம நரம்புல பல மகிழ்ச்சியின் நரம்புகள் என்ன செய்கிறது. இல்லையா? இல்லையா? ஜோக் அனுப்பியிருந்தாங்க. நான் அவருக்கு ஒரு ரிப்ளை போட்டுருக்கேன். பரவாயில்ல, மார்ச் மாதம் வெயில்ல என் மனதில் நீங்கள் அனுப்பின ஜோக்கு என் மனதுக்கு ஏசி போட்டது போன்று இருந்தது அப்படின்னு சொல்லி அனுப்பினேன். அவர் கை தட்டி திரும்ப கட்டி ஜோக் அனுப்பிட்டார். உங்க மனதை உண்மையாவே சொல்லுங்க. நீங்க சோது போனால் நேரங்களில் நீங்க நல்லா சிரிங்க. பிரேஸ்லா அந்த சோறு அப்படியே நெஞ்சிடும். இயேசு கிறிஸ்து ரொம்ப ரசனை உள்ளவர். பிரேஸ்லா அவர் அங்கே பார்க்கும்போது அவர் எப்படிதான் பார்ப்பீங்க தெரியுமா, சிரிச்ச முகத்தோடு தான் இருப்பாரு. அதனால நம்மளையும் அவங்க சிரிக்க சொல்றாரு. பேசலாம் கத்த நல்லவன். இப்போ நான் என்ன சொல்ல வந்து, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. பேசலாம். இப்போ நம்முடைய வார்த்தை மாமிசத்தில் வெளிப்பட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஆபிரகாமுக்கு வார்த்தை வந்து அந்த ஜெபத்துக்கு பதில் ரொம்ப தாமதமாயிடுச்சு. ஆனால் ஒரு நாள் அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைச்சு. பிரேஸ்லாம் புன்னகை உண்டானது. இங்கே சகரியா எலிசபெத்துடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிதான் ஜெபத்துக்கு ரொம்ப தாமதமா இருந்துச்சு. ஆனா அடுத்த ஒரு வசனம் சொல்லுது பாருங்க, நம்ம எந்த ஜெபம் நம்மை ரொம்ப
வேதனைப்படுத்திச்சோ, பதில் கிடைக்காம வேதனைப்படுத்திச்சோ, அந்த பகுதியிலங்க நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க. நான் வாசிக்கிறேன் பாருங்க, அடுத்த வருஷம் 14 வாசிங்க. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பு நிமித்தம் அநேக சந்தோஷப்படுவார்கள். உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். உன் ஜெபத்துக்கு பதில் இப்படிப்பட்ட வார்த்தையோடு முடியும். பிரைஸ் தி லார்ட். உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். சொல்லுங்க, என் கூட சேர்ந்து, என்னுடைய ஜெபத்துக்கு பதில் எனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். எங்கள் குடும்பத்துக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். எங்க சபைக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவருடைய பிறப்பு நிமித்தம், அந்த பதில் நிமித்தம், அந்த ஜெபத்துக்கு பதில் நிமித்தம், அந்த உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற சுகத்தின் நிமித்தம், ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஐஸ்வர்யத்தின் நிமித்தம், ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வீடுகள் நிமித்தம், ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ப்ரமோஷன் நிமித்தம், ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற எந்த நன்மைக்காக நீங்கள் ஏங்கிக் கொண்டிருந்தீங்களோ அந்த நன்மை உங்கள்கிட்ட வந்து சொல்லும், உனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அது உண்டாக்கும். பிரைஸ் தி லார்ட். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் அந்த ஜெபம் நிறைவேறிருக்கு. ஆபிரகாமுடைய வித்து, அந்த வித்துல ஆண்டவர் பலனை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். அங்கு புன்னகை மகன் என்று ஈசாக்கு தோன்றினான். அவன் செத்தவன் என்று எண்ணத்தக்க ஒருவன். வித்து என்ன செஞ்சிச்சு? செத்து போன வித்தை ஆண்டவர் உயிர்ப்பிச்சார். பிரைஸ் தி லார்ட். இங்கே அதே போலதான் இங்கே சகரியாவும் வயதாகி விட்டது. அவனுடைய வித்து என்ன செஞ்சிச்சு? செத்து போய்விட்டது. ஆனால் அந்த செத்து போன வித்தை ஆண்டவர் உயிர்ப்பித்தார். பிரைஸ் தி லார்ட். ஆனால் இந்த வார்த்தை மாமிசமா மாறுது எப்படின்னா, இங்க ஆபிரகாமுடைய வித்து இருந்தது, ஈசாக்கு பிறந்தான். இங்க சகரியாவுடைய வித்து இருந்துச்சு, யோவான் ஸ்நானன் பிறந்தான். ஆனா இங்க மரியாளுக்குள்ள வித்து இல்ல, வார்த்தை இருந்தது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தை மரியாளுக்கு உண்டாகி, மரியாளை நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த வார்த்தை எப்படி மாமிசமா வெளிப்படுகிறது? அங்க யோவான் சுவிசேஷம் சொல்லப்படுது, அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். மகிமை வார்த்தை. இப்போ இந்த புதிய ஏற்பாட்டுல மரியாளுக்குள்ளாய் சொல்லப்பட்டது வித்து அல்ல, வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாமுடைய வித்து ஈசாக்கு கொடுத்தது, சகரியாவுடைய வித்து யோவான் கொடுத்தது. இங்க வித்து அல்ல, கர்த்தருடைய வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். நமக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் மாமிசமாய் வெளிப்படும். பிரைஸ் தி லார்ட். எப்படி வெளிப்படும்? ஒரு காரியம், மரியாதை நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி வார்த்தையை குறித்து பேசிக்கிட்டே வந்துட்டு, இது எப்படி ஆகும் என்று அவர் கேட்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் வந்து நினைவுகிறார். இது ஒன்றும் இல்லைங்க. இந்த புதிய ஏற்பாட்டுல கல்வாரி சிலுவையை இயேசு செய்து முடித்த அந்த நன்மைகளை, சுகம், ஐஸ்வர்யம், வெற்றி, இதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும்னா நமக்கு உதவி செய்யும்படி நமக்குள்ள ஆவியானவர். பிரைஸ் தி லார்ட். வசனம் போயிடுச்சு மரியாளுக்கு. மரியாதை கேட்கிறார், இது எப்படி ஆகும்? புருஷனை என்ன செய்யல, அறியலே, வித்து இல்லையே. அப்ப சொன்னார், உன்னதத்தில் இருந்த ஆவியானவர் உண்மையில் நினைவுவார். தேவனா கூடாத காரியம். அப்ப நம்ம இந்த ஏப்ரல் மாதத்துல என்ன செய்ய போறோம்னா, ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆசீர்வாதம் எந்த வாக்குத்தத்தத்தை எடுத்தாலும் நீங்க சொல்லுங்க, ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில நிறைவேறணும், என் குடும்பத்துல நிறைவேறணும், என் சபையில நிறைவேறணும். என்ன செய்வீங்க? ஆவியானவர் உண்மையை நிறைவேறும் போது ஆவியானவர் வந்து நமக்கு எப்படி யோசுவா வந்து இஸ்ரவேல் ஜனங்களை அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதவி செஞ்சது போல, புதிய ஏற்பாட்டுல நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அனைத்தையும் நிறைவேற்ற நமக்குள் ஆவியானவர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நேற்று இரவு நான் தியானிச்சுட்டு இருந்தேன். ஏன் தாமதமாகுது ஆசீர்வாதங்கள்? ஏன் இன்னும் வாக்குத்தத்தம் நிறைவேறல? அப்பதான் சொன்னாரு, ஆவியானவரை சார்ந்து போய். பிரைஸ் தி லார்ட். இங்க யோசுவாவை சார்ந்துதான் பாலும் தேன் ஓடுகிற தேசத்துக்குள்ள 2வது தலைமுறை போனாங்க. இன்னைக்கு நமக்கு ஒரு இருக்கிறார், தேற்றவாளர், நமக்கு உதவி செய்யும்படி நம்ம கூடயே இருக்கிறார். அதனால நீங்க கேட்கணும், ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தை நிறைவேற பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க. அந்த பலன் அந்த மரியாதை மேல அந்த பலன் வந்த போது வார்த்தை மாமிசமாக மாறியது. இயேசு கிறிஸ்து என்றால் விடுவிக்கிறவர். பிரைஸ் தி லார்ட். நம்ம இந்த ஏப்ரல் மாதத்துல நம்ம இதுவரை அனுபவிச்ச வேதனைகள், இதுவரை நம்ம அனுபவிச்ச கண்ணீர், இதுவரை நம்ம அனுபவிச்ச
பற்றாக்குறையிலிருந்து விடுதலை ஆக்குவாங்க. நமக்குள்ளாய் கிறிஸ்து என்ற அந்த வாக்குத்தத்தம் பலிக்கும். நமக்கு தேவன் என்னெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு, ஒண்ணே ஒண்ணு சார்ந்து கொள்ளுங்க, ஒண்ணுமே இல்லை. ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்க. பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்வார் தெரியுமா? அவர் என்ன ஒண்ணு உங்களுக்கு துதிக்க சொல்வார், இல்லைன்னா ஜெபிக்க சொல்வார், இல்லைன்னா நன்றி செலுத்த சொல்வார். நான் ரொம்ப நாளா ஒரு சாட்சி சொல்றேன். கார் வாங்கணும் ரொம்ப ஆசை. கார் லைசன்ஸ்லாம் வாங்கிட்டேன். ஆனால் ரொம்ப நாளாக எனக்கு நிறைவேறவே இல்லை. நானும் ஜெபிச்சேன், அப்படி நிறைவேறல. ஒரு நாள் வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஆவியானவர் சொல்றாரு, நான் உனக்கு கார் 2 நாளில் கார் கொடுக்க போறேன். இதுதான் நிஜம். 2 நாளில் காரா? இது எப்படி சாத்தியம் ஆகும்? என்னன்னு தெரியல. ஆனால் நான் சொல்றத மட்டும் தான் நீ என்ன செய்யணும், கேட்கணும். நேரம் மதுரைக்கு புறப்பட்டு போகுது. சரி பைக் எடுத்து 10 மணிக்கு மதுரைக்கு போயிட்டேன். போய் அந்த கார் இருக்கிற அந்த ஏன்னா நான் கேட்டது என்னன்னா, அதை நல்லா கொஞ்சம் பழம் புது கார், திடீர்னு புது காரை வாங்கிட்டு எப்படி ஓட்டுன்னு தெரியாது. நல்ல கண்டிஷன் உள்ள ஒரு கார் எனக்கு வேணும்னு வரேன்னு சொன்னால் அப்படி ஒவ்வொரு ஏரியாவாக பார்த்துட்டு இருந்தேன். அப்போ எனக்கு அங்கே ஒரு ஃப்ரெண்டு இருக்கு. அப்போ கடைசி 2 மணி ஆச்சு. என்ன எதுவுமே எனக்கு பிடிக்கல, கையில் காசு இல்லை. பெட்ரோலை போட்டு மதுரைக்கு போயிட்டேன். கையில் இருப்பால எதுவுமே இல்லை. ஆனால் விசாரிச்சேன், ஆண்டோடைய வார்த்தையாக இருக்குமானா கண்டிப்பாக அறிஞ்சிடும், நிறைவேறிச்சு. மதியானம் வெயிலில் போயாச்சு, சுற்றி அடைகிறேன். கடைசி என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறேன், சரி நீங்கள் வீட்டுக்கு வந்துருக்கேன், சாப்பிட்டுட்டு நம்ம திரும்ப போவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரினா அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அங்கே ஒரு கார் ஷோரூம், அந்த செகண்ட்ஸ் கார் ஷோரூம். அங்கே சொல்கிறார் ஆவியானவர், இந்த ஷோரூமில் தான் உனக்கு கார் வச்சுருக்கேன். எனக்கு பசி, நான் இந்த ஷோரூமில் கார். சரி போயிட்டு திரும்ப என் ஃப்ரெண்டு சொல்லி அவர் பேசிட்டு திரும்ப அவர் ஒன்று சொன்னார். அப்படின்னு சொல்லி மதியானம் ஒரு 5:30 அப்படி ஹாயா திரும்ப வந்துருக்கிறோம். அவரே சொன்னார், வாங்க பிரதர் இந்த இங்கே போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்ல போனால் நான் என்ன நினைச்சோம் அதே காரணம் பேசலா. டக்குன்னு அவன் பேசுனேன், எனக்கு யாரும் பாஸ்டரா உங்களுக்கு ஏற்ற காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லி கூட்டு போனாரு. இந்த காரணம் பார்த்தா ஒரே ஒரு ஆள் தான் பேசலா. அப்போ டக்குன்னு பார்த்தா அவருக்கு யாருன்னு பார்த்தா அவரு பாஸ்டர் அவர் சொல்லி விட்டுட்டு போயிருக்காரு, யாராவது நீங்க விட்டு கொடுங்க பேசலா. உடனே பணம் உடனே அவர் சொல்லுங்க, நீங்க இந்த காருக்கு ரொம்ப டிமாண்டுங்க, அட்வான்ஸ் போடுங்க. அட்வான்ஸ் போடலாம். டக்குன்னு விசுவாசமா ஏடிஎம்ல என்னென்ன ரூபா இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துக்கணும் வந்து விசுவாசமா அட்வான்ஸ் போட்டுட்டு நைட் கிளம்பி வீட்டு வருது பேசலா. அவங்க சொன்னாங்க, சரி நான் அட்வான்ஸ் போட்டால் ஒரு 2 மாசமா வெயிட் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லி வீட்டில் வந்து சொல்லிட்டு இருந்தேன். கார் வாங்க போறேன். கார் வாங்க நீங்க நினைச்சுக்கோங்க, வாங்கி கொள்ளுங்க. பிரைஸ்லாம் எங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாதுங்க. சரி மறுநாள் காலை சர்ச்சில் வந்து உட்காந்துருக்கிறேன். அந்த ஆனால் சொன்னாரு, நீ இந்த காரியத்தில் நெகட்டிவாக பேசக்கூடாது. பிரைஸ்லாம் என்ன கண்டிஷன்? நெகட்டிவாக பேசக்கூடாது, நன்றி மாத்திரம் சொல்லணும். ஓகே தேங்க்ஸ் மட்டும் சொல்லிட்டு வந்துட்டேன். காலையில் வந்து உட்காந்துட்டு அவங்க ஃபோன் அடிக்கிறாங்க, சார் இந்த காருக்கு நிறைய டிமாண்ட் சார், திரும்ப கேட்குறாங்க சார், இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நீங்கள் இந்த அமௌண்ட் ரெடி செஞ்சிருங்க. கட்டுன்னு சொல்லிட்டாங்க. என்ன நான் 1 மந்த் ஆகும் நினைச்சிட்டு இருக்கேன். இல்லை சார் நீங்கள் தான் புக் பண்ணிட்டு போயிருக்கீங்க, இந்த சாப்பிட்றதுக்குள்ள நீங்கள் வந்து கட்டிடுங்க, இல்லைன்னா பேங்க்ல போட்டு விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்ணுறதுல டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மணி நேரத்தில் ப்ராசஸ் ஆயிடுச்சுங்க. பிரேஸ்லாம் எல்லாம் நன்மையாக ப்ராசஸ் ஆகி போய் போட்டு 3:30 நான் அமௌண்ட்டை போட்டேன். பிரேஸ் காட். மறுநாள் காலை கார் ஓட்டிட்டு வந்துட்டேன். பிரேஸ்லாம் அல்லேலூயா. இதான் நம்ம செய்ய போகிறோம் ஏப்ரல் மாதத்தில். அல்லேலூயா. ஆவியானவர் உங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்லுவார். ஏன்னா நம்ம சோர்ந்திருக்கு யாரெல்லாம் சார்ந்து கொள்ளணும்? இந்த வாக்குத்தத்தத்தை திருமண காரியமாக இருந்தாலும், நம்ம குடும்ப காரியங்கள், வேலை காரியங்கள், நமக்கு என்ன விருப்பமானாலும் நம்ம நிறைவேற்றுகிற ஆவியா நமக்குள்ள இருக்கிறார். எல்லாம் எழுந்திருப்போமா? பிரேஸ்லா. நமக்கு உதவி செய்கிற ஆவியா நமக்குள்ள இருக்கிறார். நம்ம சுகமாக்குற ஆவியா நமக்குள்ள இருக்கிறார். நம்மை கிறிஸ்து வந்து நடத்துகிற ஆவியா நமக்குள்ள இருக்கிறார். ஓ ரேபே ஷாக்கா லாபா, ரேபே நாமா ஷாக்கா லாபாலா. உங்கள் ஒவ்வொருவருக்கும் பாருங்க, பேதுருவை பார்த்து அவன் சொல்றான், பேதுரு சொல்றான், ஆண்டவரே நான் முழு பிரயாசப்பட்டேன், ஒன்று எனக்கு என்ன செய்யல, அகப்படல. ஆனாலும் ஆண்டவரே உங்க வார்த்தையின்படி, இங்கதான் விஷயம் பிரேஸ்லா, உங்க வார்த்தையின்படி நான் போடுறேன். பகல்ல கூட என் மலையில மீன் வரும், அவர் சொன்னா ஆகும். பிரேஸ்லா. ஒன்றும் இல்லைங்க, அவர் சொன்னா நடக்குங்க, நம்மளால நினைச்சா நடக்காது. அவ்வளவுதான். டேக் இட் ஈஸி. பிரேஸ்லா. ஒருவேளை நம்ம
நினைச்சதா நடக்கல, அப்புறம் நம்ம மனசு நினைச்சிருக்கோம். பிரைஸ்லா, அவர் சொல்லிட்டா நடக்கும். ஆனா ஒண்ணு, நம்ம அவரோட ஒத்துழைக்கணும். பிரைஸ்லா, திரும்ப அன்னைக்கு நான் தேங்க்ஸ் மட்டும் சொல்லிட்டேன். வாயை கிட்டிடாத, வாயை தப்பா கிட்டிடாத, ஐயோ எனக்கு காலம் வேண்டாம், ஐயோ இந்த படத்துக்கு என்ன செய்வேன் அப்படின்னு புலம்பிட்டா போச்சு. இதுதான் விஷயம் இருக்கு. அல்லேலூயா. நம்ம அதான் அங்கிருந்து ஆண்டு சொல்றாரு, நம்ம நன்மையை அனுபவிக்க கூடாது. பிசாசு போராடுறோம் பார்த்தீங்களா? தேவ பிள்ளைங்க புறஜாதி சொல்லலை. அவன் எதனால நம்ம நன்மை அனுபவிச்சிட்டோம்னா அதனால அநேக கத்தரால ஆசீர்வாதம். நமக்கு நன்மை கிடைக்கூடாது, நமக்கு சுகம் கிடைக்கூடாது அப்படிங்க, நமக்கு ஒரு வீடு கிடைக்கூடாது அப்படிங்க, நமக்கு ஒரு பணம் கையில வந்துடக்கூடாது. நம்ம கிட்ட நன்மை இருக்கு பாருங்க. இந்த நன்மை நம்ம என்ன செஞ்சிருவோம், கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். பிரைஸ்லா. ஆனால் நீங்க சொல்லணும், எனக்கு ஆவியான உதவி செய்வார், கர்த்தருடைய ஆவியான எனக்கு உதவி செய்வார், கர்த்தருடைய ஆவியான எனக்கு உதவி செய்வார். இது ஏற்பட மாதத்துல கர்த்தருடைய ஆவியான எனக்கு உதவி செய்வார். கோடி கபாலா ரொம்பவே சொல்லுங்க. உங்களுக்கு சரீரத்தில் வியாதியா இருக்குமானா நீங்க ஆவியானவருக்கு கிட்ட சேர்ந்து கொள்ளுங்க. அவர் சொல்ற ஆலோசனை கேளுங்க, சரியாயிடும். பிரைஸ்லா. அவர் சொல்ற ஆலோசனை கேளுங்க. ஆஸ்பத்திரி கூட அங்க நடக்கிறார். பிரைஸ்லா. கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்க வைப்பார். பிரைஸ்லா. நம்முடைய விசுவாசத்தில் பலவீனமா இருக்கிற நம்மளே என்ன செய்வார், தாங்குவாருங்க. இந்த மாதத்துல நாங்கள் சுதந்திரிக்கணும் ஆண்டவரே, நாங்க இப்படி வாழக்கூடாது ஆண்டவரே, நாங்கள் நன்மையை பார்க்கணும். ஒருவேளை நாங்க சோர்ந்து போனது உண்மைதான், நாங்களா முயற்சி பண்ணணும். ஆனா இப்போது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவராலே ஆகும். எனக்கு நன்மை செய்யும்படி எனக்குள்ளே ஒருவர் இருக்கிறார். அந்த வார்த்தை மாமிசமாய் வெளிப்பட உன்னதத்திலிருந்து பேர் நம்ம மேல் உதிக்குங்க, நம்ம மேல் பலப்படும். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கும் போது ஆவியானவர் நம்மை வாக்கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக அவர் விண்ணப்பம் செய்வார். அல்லேலூயா. நமக்கு அவர் உதவி செய்வார். நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஏப்ரல் மாதத்துல அநேக நன்மைகள். நீங்க எந்த ஜெபம் விரும்பினாலும் நீங்க இப்போ அப்படியே ஏறெடுத்துக்கோங்க, பிடிச்சிடுங்க. ஆண்டவருக்கு கேட்க ஆரம்பிங்க, ஆண்டவரே எனக்கு நன்மை நடக்கணும் ஆண்டவரே. அந்த ஜெப குறிப்புக்கு நான் எப்படி ஆண்டவரே இந்த ஜெபத்துக்கு பதிலை நான் பெற்றுக்கொள்ளணும், எனக்கு ஆலோசனை கொடுங்க ஆவியானவரே. நீங்க கேளுங்க, இப்பயும் கேளுங்க, நீங்க வீட்டுல போய் கேளுங்க, எந்த ஜெப குறிப்பா இருந்தாலும் ஆண்டவரை கேளுங்க. ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க. யோசுவா அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படி அந்த சொத்து விதங்களை பங்கிட்டு கொடுத்தது போல நீங்க புதிய ஏற்பாட்டுல நமக்குள்ளாய் கிறிஸ்து சிலுவையில முடிச்ச நன்மைகளை நாம் சுதந்திரிக்கும்படி நமக்குள்ள பங்கிட்டு கொடுக்க ஆவியானவர் ரெடியா இருக்கிறார். நன்மைகளை கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும்படியா இருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த மாதத்துல உதவி செய்வார். வாக்குத்தத்தங்களோடு அல்ல, வாக்குத்தத்தத்தை கொடுத்தவரோடு இணைந்து கொள்ளுங்கள். அவர் கொடுக்கிற ஆலோசனையை கேளுங்கள், அந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படியுங்கள். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. வந்துட்டு உங்களை பார்த்தோம், உங்க சபையை பார்த்தோம், இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இந்த நிச்சயத்தோடு இந்த மாதத்துக்குள்ள நம்ம கதை சொல்ல போயிடுவோம். நீங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது. எங்களுக்கு மகிழ்ச்சியும் சமாதானமும் உண்டாகும். நாங்கள் பதிலை காண்போம், அனுபவிப்போம், மகிழ்ச்சியா இருப்போம். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே.